இன்னைக்கு நான் Premiere Proல எப்படி இந்த டிரான்சிஷனை ஈஸியா கிரியேட் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். நீங்க கண்டிப்பா இந்த வீடியோட எண்ட்ல எப்படி கிரீன் ஸ்கிரீன் இல்லாம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றது அண்ட் பேப்பர் டெக்ஸ்ட் ஆட் பண்ணி அதுல டெக்ஸ்ட் அனிமேஷன் அண்ட் அது மட்டும் இல்லாம Premiere Proல எப்படி ஸ்மூத்தா அனிமேட் பண்றது அப்படின்றதையும் நீங்க டீடைலா கத்துக்க போறீங்க. ஒருவேளை நீங்க லோ எண்ட் பிசி ஆர் லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான டிப் இந்த வீடியோல காத்துக்கிட்டு இருக்கு. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல நம்ம பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லேயர் இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஆல்ட் ஹோல்ட் பண்ணி இதை செலக்ட் பண்ணி மேல தூக்கி விட்டுருங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இப்போ மேல இருக்கிற இந்த லேயர் இருக்கு பாத்தீங்களா, இதுல தான் நம்ம பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி மேல போனீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் வித் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கம்போசிஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் டக்குன்னு ஓபன் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஓபன் ஆன உடனே அவருக்கு சேவ் ஆகிறதுக்கு ஒரு வழியை காட்டிட்டு நீங்க ரீநேம் பண்ணி சேவை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா Premiere Proல நம்ம பார்த்த அதே வீடியோ நம்மளுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லயும் வந்துரும். சூப்பர்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த லேயர் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கம்போசிஷன் பேனல்ல இருந்து லேயர்ன்ற ஒரு பேனல்ல நம்மளோட வீடியோ ஓபன் ஆயிரும். நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இண்டிகேட்டரை இப்படி ஒரு ஓரமா தள்ளி வச்சுட்டு டூல் பேனல்ல கடைசிக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு டூல் இருக்கும். அவரோட பேர் தான் ரோட்டோ பிரஷ். இவரை பத்தின வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்குங்க. சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கார்டுல இருக்கு. சோ இப்போ நம்ம ரோட்டோ பிரஷ் டூலை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண உடனே உங்களுடைய கர்சரை பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரீன் கலர்ல மாறிடும். சோ இந்த பிரஷோட சைஸை பெருசு பண்ணவோ இல்ல சின்னது பண்றதுக்கோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல்ல ஹோல்ட் பண்ணிட்டு ரைட்டோ லெஃப்டோ நீங்க மூவ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரும். அதுதாங்க பிரஷோட சைஸ். ஓகேங்களா? சோ இப்போ நான் ஓரளவுக்கு லிமிட்டா வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் கொஞ்சம் ஃபிட்ல வைக்கிறேன். ஓகேங்களா? ஃபிட்ல வச்சோன்னா நம்ம வியூ கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. உங்களோட சப்ஜெக்ட் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்க, பர்ஃபெக்டாக இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பிங்க் கலரில் ஹைலைட்டட் லைன் வரும். இது வேற ஒன்றும் இல்லைங்க. அதாவது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து சொல்லுது இந்த இடத்த தான் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அது வந்து நமக்கு இன்டிமேஷன் கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிங்க் இருக்கு. அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக செலக்ட் ஆகல. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் திருப்பி இது மாதிரி ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அது போயிடுங்க. ஸோ இங்கே நல்லா நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பிரஷோட சைஸை சின்னது பண்ணிட்டு திருப்பி நம்ம இந்த இடத்த ரீசெலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, பர்ஃபெக்டாக இருக்கு. ஸோ ரீசெலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த மாதிரி ஒரு வேலை உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ட் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா க்ரீன் கலர் வந்து ரெட்டாக மாறிடும். அதாவது டீசெலக்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் இப்படி லைட்டாக ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மூவ் ஆயிரும். ஸோ நமக்கு நீட் ஆயிடுச்சு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்குது. அதெல்லாம் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இப்போ எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மறுபடியும் அதை ஃபிட்டில் வச்சுட்டு நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ கீழே இந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்மளுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து அந்த வீடியோவை ரீட் பண்ணிட்டு இருக்கு. கரெக்டாக இருக்கா அப்படின்றத ரீட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ரீட் பண்ணிட்டு கடைசியாக நமக்கு சொல்லும் எல்லாத்தையும் கரெக்டாக ட்ராக் ஆயிருக்கா அப்படின்றத நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஒரு தடவை நம்ம மெதுவாக ப்ளே பண்ணி பார்க்கலாம். எங்கேயாவது இந்த பிங்க் வந்து அதாவது இந்த லைன் வந்து எங்கேயாவது வெளியில் போகுதா அப்படின்றத நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இந்த வீடியோவில் பர்ஃபெக்டாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து தப்பாக ஏதாவது செலக்ட் ஆகிருந்துச்சு, இப்போ ப்ளே ஆகும்போது நடுவில் திடீர்னு எங்கேயாவது இந்த பிங்க் லைன் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் போயிடுச்சு, ஒழுங்காக செலெக்ஷன் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம். எந்த இடத்துல உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் இந்த இண்டிகேட்டர் பிளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் திருப்பி அந்த இடத்த மட்டும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது செலக்ட் பண்ணால் செலக்ட் பண்ணுங்கள், டீசெலக்ட் பண்ணால் டீசெலக்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தடவை ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பியும் அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்த புது டேட்டா வச்சு திருப்பி அதை வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எல்லாமே பக்காவாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லைங்க. ஜஸ்ட் இந்த ஃப்ரீஸ் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து சிஸ்டமோட ஸ்பீடை பொறுத்து தாங்க. சில டைம் ஸ்பீடாக முடிஞ்சிடும், சில டைம் கொஞ்சம் லேட் ஆகும். சிஸ்டமோட ஸ்பீட் மட்டும் இல்லை, ஃபுட்டேஜோட குவாலிட்டியும் பொறுத்து. ஓகேங்க, முடிஞ்சிருச்சு. பட் நீங்கள் ஒன்று நோட் பண்ணியிருக்கலாம், இன்னுமே பேக்ரவுண்ட் இருக்குதே அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, நம்ம லேயர் பேனலில் இருக்கோம். ஓகேங்களா? கம்போசிஷன் பேனல் ஒரு தடவை போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேக்ரவுண்ட் மூவ் ஆயிரும். ஓகேங்க, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. வாங்க இப்போ ப்ரீமியரில் போய் நம்மளுடைய அனிமேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ரீமியருக்குள்ளே வந்த உடனே நீங்கள் முதல்ல நோட் பண்ணுற விஷயம் என்னவா இருக்குன்னா இந்த லேயர் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ எதனால் அப்படின்னா இது வந்து நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் எடிட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதாவது இந்த லேயர் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட லிங்க் ஆயிருக்கு அப்படின்றத தான் அது டினோட் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டாப் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம மேலே தூக்கி விட்டுடலாம்.
ஸோ மேலே லேயருக்கு மூவ் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி ஒரே விஷயங்க, இதில் பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது எதனால் அப்படின்னா கீழே இருக்கிற லேயர்னால தான். ஸோ அதை ஹைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் இருக்காது. ஓகேங்களா, முதல்ல பேக்ரவுண்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேக்ரவுண்ட் அனிமேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த பிளேஸ் வேணுமோ அந்த பிளேஸை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு இந்த பொசிஷன் இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் தாராளமாக அனிமேட் பண்ணிக்கலாம். இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா எஃபெக்ட்ஸ் பேனலில் போயிட்டு நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மை தான் நம்ம அனிமேட் பண்ண போகிறோம், அதாவது இந்த பொசிஷன் தான் நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ இது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேமை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீ ஃப்ரேம் கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறமா உங்கள் இண்டிகேட்டர் கொஞ்சம் கூட மூவ் பண்ணிவிட்டு, லைக் எந்த ஒரு கேல்குலேஷனுமே இல்லை, ஜஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திருப்பி ஒரு கீ ஃப்ரேமை கிரியேட் பண்ண போகிறோம். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா டம்மியாக 2 கீ ஃப்ரேம் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஸ்டார்ட் அண்ட் எண்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் அடுத்ததாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு நான் இதை வந்து வெளியில் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஏன்னா நமக்கு இந்த அனிமேஷன் வந்து ரிவீல் ஆகுற மாதிரி தான் ஸ்டார்டிங். ஓகேங்களா, ஸோ இந்த கீ ஃப்ரேமில் என்னோட இண்டிகேட்டரை வச்சுட்டு நான் அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுறேன். ஓகேங்க, பக்கா இப்போ நம்ம ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்குது, பட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த அனிமேஷனில் ஸ்மூத்னஸ் ஆட் பண்ணுறதுக்கு இந்த 2 கீ ஃப்ரேமையும் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஈஸி இன் ஈஸி அவுட்னு இருக்கும். ஸோ அது ரெண்டுத்தையுமே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா, ரெண்டுத்தையுமே திருப்பி ஒரு தடவை கூட ஈஸி இன் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஈஸி அவுட்டை நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஈஸி அவுட்டை நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இருக்கிற அதே கிராஃப் எடிட்டர் இங்கேயும் இருக்கும். ஸோ இது மூலமாக தான் நம்ம அந்த ஸ்மூத்னஸை எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை, கீபோர்டில் ப்ளஸ்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக அது ஜூம் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்றும் இல்லை, உங்களுடைய எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் பேனல் வந்து செலக்டடாக இருக்கணும். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இதை வந்து அப்படியே இந்த பக்கமாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த நம்ம அதாவது கிராஃப் எடிட்டரில் பண்ணுவோம்ல அதே கான்செப்ட் தான். ஜஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒரு தடவை ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த என் கீ ஃப்ரேமை கொஞ்சம் கூட கிட்ட எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். ஸோ இப்போ ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்ரவுண்ட் அனிமேஷன் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னுடைய ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த மெயின் சப்ஜெக்டை நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி டிரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்டை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு ஒரு டம்மியான கீ ஃப்ரேமை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நமக்கு கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ பேக்ரவுண்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமை அனிமேட் பண்ணுவாங்க. பட் இந்த சப்ஜெக்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செகண்ட் கீ ஃப்ரேமை அனிமேட் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னா பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வெளியில் இருக்கும், அப்புறமா தான் உள்ள வரும். அதனால தான் அந்த மாதிரி அனிமேட் பண்ணோம். பட் இது வந்து ஸ்டேபிளாக இருந்துட்டு அதுக்கப்புறமா அனிமேட் ஆக போகுது. அதனால நம்ம செகண்ட் கீ ஃப்ரேமில் அனிமேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் கீ ஃப்ரேமுக்கு இந்த இண்டிகேட்டர் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஸோ நீங்கள் அனிமேட் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், உங்கள் இண்டிகேட்டர் அதாவது இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துருச்சு அப்படின்னா கீ ஃப்ரேமுக்கு நேராக இருக்குதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கீ ஃப்ரேம் ஐகான் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இப்படி ஹைலைட்டடாக இருக்கும். அப்படின்னா இது வந்து செலக்டடாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போது நீங்கள் என்ன பண்ணால் லைட்டாக ஒரு சின்ன அனிமேஷன். ஓகேங்களா, இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ நான் ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம இப்போ ஸ்மூத்னஸை ஆட் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி இந்த எஃபெக்டில் போயிட்டு ஈஸ் இன் அண்ட் ஈஸ் அவுட். ஓகேங்களா, அப்ளை பண்ணிட்டோம். இப்போ இந்த ஆரோவை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுடைய கிராஃப் எடிட்டர் ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த கிராஃப் எடிட்டரை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை நம்மளுடைய பேக்ரவுண்டை நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இந்த மாதிரி கிராஃபை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி நம்ம கிராஃபை கிரியேட் பண்ணோம்னா அந்த டைனமிக்காக கொஞ்சம் அனிமேஷன் கொஞ்சம் பார்க்க ஸ்மூத்தாகவும் நல்லாவும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த என் கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஹேண்டில் அப்படியே எடுத்துகிட்டு வரோம். ஓகேங்களா, எடுத்துட்டு வந்துட்டு நம்ம ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஓகே, டைமிங் பர்ஃபெக்டாக இருக்குது, லைக் இந்த ஸ்மூத்னஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. பட் இதோட டைமிங் ரெண்டுமே சிங்க் ஆகலை. இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறமா இது பொறுமையாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. அதனால கொஞ்சம் கூட ஃப்ரண்ட்டில் நான் எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நம்ம பேக்கில் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, இந்த இது கொஞ்சம் கூட சீக்கிரமாக, அதாவது பேக்ரவுண்ட் கொஞ்சம் கூட சீக்கிரமாக வந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்றது எனக்கு தோணுது. ஸோ அதை நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். லைக் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட் கண்ட்ரோலில் போய் ஜூம் இன் பண்ணதுக்கப்புறமா
இதை லைட்டாக மூவ் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் கொஞ்சம் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது கரெக்டாக இருக்குங்க. பட் இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, இந்த டைமிங் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ இதில் நம்ம 2 விஷயத்தை இப்போதைக்கு நம்ம கற்றுக்கிட்டோம். என்ன அப்படின்னா, நம்ம பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி எப்படி ஒரு ஸ்மூத்தான அனிமேஷனை ப்ரீமியரில் பண்ணுறது அப்படின்றத நம்ம கற்றுக்கிட்டோங்க. ஸோ அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டூலை நான் யூஸ் பண்ண போகிறாங்க. ப்ரீமியர் கம்போசர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இது வந்து அனிமேஷன் கம்போசர்ன்ற ஒரு பிளக்இன். ஓகேங்களா, இது நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதை பற்றின எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் அனிமேஷன் ஆட் பண்ண போகிறேன். ரொம்பவே ஈஸி தான். இப்போ பாருங்களேன், இந்த பேக்குக்குள்ளே போனதுக்கப்புறமா டெக்ஸ்ட் ப்ரீசெட்னு இருக்குங்களா. ஸோ இதில் எனக்கு தேவையான டெக்ஸ்ட் அனிமேஷனை நான் சூஸ் பண்ணணும். ஸோ நான் இதை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஆடுன்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெக்ஸ்ட் அனிமேஷன் ஆட் ஆயிருச்சு. ஸோ இதில் நீங்கள் எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். லைக் பொசிஷனாக இருக்கட்டும், ஸ்கேலாக இருக்கட்டும், அதோட எல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெக்ஸ்டோட ஸ்டைலு எல்லாத்தையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்க்ளூடிங் அனிமேஷனை கூட நீங்கள் தாராளமாக லைக் மாடிஃபை பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஓகேங்களா, அவுட் வேணுமா இல்லை இன் அனிமேஷன் வேணுமா, நீங்கள் என்ன வேணாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட்டை நான் மாற்றிக்க போகிறேன். லைக் ப்ரீமியர் ப்ரோ டுட்டோரியல் அப்படின்னு சொல்லி நான் மாற்றிட்டேங்க. ஸோ எனக்கு பிடிச்ச டெக்ஸ்ட்டுக்கு நான் மாற்றிட்டு பிளாக் கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஸோ சைஸ் எல்லாமே எனக்கு ஓகே தான் நினைக்கிறேன். கலர்லாம் நான் ஒயிட்டு தான் வைக்க போகிறேங்க. ஸோ அவுட் அனிமேஷன் எனக்கு வேணுமான்னு கேட்டிங்கன்னா வேணும். பட் இந்த டியூரேஷன் கரெக்டாக இருக்கா நான் ஒரு தடவை செக் பண்ணிடுறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இண்டிகேட்டர் இந்த பக்கமாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் மேலே போனதுக்கப்புறமா எனக்கு இந்த மாதிரி இதே இண்டிகேட்டரோட லோகோ, அதாவது ஒரு ஐக்கான் வந்து இங்கே இருக்கும், அதை நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இண்டிகேட்டரை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பொசிஷனுக்கு அட்ஜஸ்ட் ஆகிக்குது. லைக் அந்த டியூரேஷனுக்கு அட்ஜஸ்ட் ஆகிக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ரொம்பவே சிம்பிளாக நீங்கள் பண்ணிடலாம். ஸோ நம்ம டெக்ஸ்ட் அனிமேஷன் எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோன்னு பாருங்கள். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த அனிமேஷன் கண்டினியூஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இது என்ன வேலை செய்யுது அப்படின்றத இப்போ நீங்கள் பாருங்கள். நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெக்ஸ்ட் வந்து ரிவீல் ஆகுது அண்ட் அப்படியே ஸ்டேபிளாக நிற்குது. ஓகேங்களா. ஸோ இதில் ஒரு சின்ன அனிமேஷன் இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் நான் இதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மூவ்மெண்ட் அதில் இருக்கும், விச் இஸ் கொஞ்சம் கூட டைனமிக்காக ஆட் பண்ணணும். ஸோ அனிமேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஒரு டைனமிக் ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா. எல்லாமே முடிஞ்சிச்சு, அதாவது டெக்ஸ்ட் அனிமேஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு. பட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சாம்பிள் வீடியோவில் இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து அதாவது என்னோட ஃபேஸுக்கு பின்னாடி இருந்துச்சு. ஸோ அதை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா, இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே தூக்கிட்டு மேலே தூக்கிட்டு போங்க, அப்படியே மேலே போட்டுருங்க. ஓகேங்களா. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெக்ஸ்ட் வந்து மேலே பின்னாடி போயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்க, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் முடிகிறதுக்கு முன்னாடி என்னுடைய இந்த ஃபேஸை வந்து நான் ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா. அதுதான் அடுத்து என்னுடைய டாஸ்க். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம பண்ண பார்த்தீங்களா அதே கான்செப்ட் தான். எதுவுமே எக்ஸ்ட்ராவாலாம் நான் எதுவுமே பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் போயிட்டு இந்த பொசிஷன் அனிமேஷனை நான் திருப்பி அனிமேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திருப்பி நீங்கள் வந்து இந்த பொசிஷன், அதாவது இந்த ஸ்டாப் வாட்ச் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது. லைக் இந்த அனிமேஷன் போயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஐகான் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஆர் ரிமூவ் கீ ஃப்ரேம் தான் இருக்குது. ஓகேங்களா. இந்த இண்டிகேட்டரோட பொசிஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கீ ஃப்ரேம் வந்து கிரியேட் ஆகும். அதாவது லாஸ்ட் கீ ஃப்ரேம் என்ன இருக்குதோ அதே வேல்யூல இந்த கீ ஃப்ரேம் நமக்கு கிரியேட் ஆகும். இண்டிகேட்டர் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். லைக் கீழே போகிற மாதிரி. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. பட் நம்ம டைமிங்கை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஈஸி இன்னை அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஏன் நான் ஈஸி இன் மட்டும் அப்ளை பண்ணேன்னா, இங்கே ஆல்ரெடி ஈஸி அவுட் வந்து அப்ளை ஆகி தான் இருந்துச்சு. அதனால நான் ஈஸி இன்னை மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த டைமிங்கை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி. ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். பர்ஃபெக்டாக இருக்குங்க. பட் ஒரு விஷயம், இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் முடிகிறதுக்கு முன்னாடியே இந்த அனிமேஷன் நடந்து முடிக்கணும். ஸோ அதை நான் கொஞ்சம் கூட மூவ் பண்ணிக்கிறேன் முன்னாடி. இப்போ ஒரு தடவை கூட ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறமா
நமக்கு பேலன்ஸ் இருக்கிற விஷயம் இந்த பிளாக் பீச் இருக்கு பார்த்தீங்களா, அது போயிட்டு நம்மளுடைய வீடியோ வந்துட்டு, அதாவது மெயினான வீடியோ வந்து திரும்பி வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பிளாக் பீச் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம மறுபடியும் அனிமேட் பண்ண போகிறோம். லைக் இப்போ நம்ம எப்படி வந்து அந்த என்னுடைய ஃபேஸை வந்து நான் ரிமூவ் பண்ணணும், அதே மாதிரி தான் நான் இப்போ ரிமூவ் பண்ண போகிறேன். ரொம்பவே சிம்பிள் தான், நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீ ஃப்ரேமை க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா இந்த இண்டிகேட்டரை மூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈஸி இன்னை அப்ளை பண்ணிக்கலாம். லைக் இதில் ஜஸ்ட்டு நம்ம டைனமிக் ஆட் பண்ணுறதுக்காக கிட் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மெயினான வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அதில் சின்ன ஒரு ஜூம் அவுட் அனிமேஷனை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கரெக்டாக இந்த பேக்ரவுண்ட் மூவ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை நம்ம கட் பண்ணிடலாம். சிஏ ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் தான் நம்ம அந்த அனிமேஷன் ஆட் பண்ண போகிறோம். லைட்டாக ஒரு ஜூம் அவுட் அனிமேஷன் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஸ்டாப் வாட்சை ப்ரெஸ் பண்ணி கீ ஃப்ரேமை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த கீ ஃப்ரேம் அப்படியே இருக்கட்டும். நம்மளோட இண்டிகேட்டர் கொஞ்சம் மூவ் பண்ணிடலாம். ஓகே, இந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி ஒரு டம்மியான கீ ஃப்ரேமை க்ரியேட் பண்ணிக்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஜூம் அவுட் பண்ணிக்க போகிறோம். ஜூம் இன் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது, பட் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ப்ளே பண்ணி பார்த்துருங்க. ஓகே, இது பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்மூத்னஸ் ஆட் பண்ணுறதுக்கு கீ ஃப்ரேம்ஸை செலக்ட் பண்ணி ஈஸி அண்ட் ஈஸ் அவுட் ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஏரோ இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே 2 கிராஃப் தெரியும். ஒன்றும் இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து மேலே இருக்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராஃப் வந்து மூவ் ஆகும்போது நமக்கு இங்கே அனிமேஷன் வந்து ரொம்ப அடி வாங்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்க, பர்ஃபெக்டாக இருக்குது, பட் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அனிமேஷனில் ஏதாவது ஸ்பீடில் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கீ ஃப்ரேம்ஸை மூவ் பண்ணுறது, இந்த கிராஃப் எடிட்டரை லைட்டாக எடிட் பண்ணி பார்க்குறது, இந்த மாதிரி நீங்களே ட்ரையல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் ஆக்சுவலாக நிறைய நம்ம பேசிகிட்டு இருக்கோம், டைம் வேஸ்ட் ஆகுது. அதனால் இது எல்லாத்தையும் நான் ரிமோட் பண்ணிக்கிறேன். ஸோ பர்ஃபெக்டாக இருக்குங்க. இந்த இடத்துல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பேக்ரவுண்டை நம்ம அழகாக ரிமூவ் பண்ணிட்டோம். அண்ட் மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது எந்த ஒரு க்ரீன் ஸ்க்ரீனும் இல்லாமல், அதுக்கப்புறமா இந்த பேக்ரவுண்டை நம்ம ஆட் பண்ணி அனிமேட் பண்ணோம், டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம். மெயினாக ப்ரீமியரில் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக நம்ம அனிமேஷன் பண்ணியிருக்கோம் வித் கிராஃப் எடிட்டரோட ஹெல்ப்போட. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ இப்போ ஒருவேளை நீங்கள் லோ அண்ட் பிசி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைனமிக் லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் வரும். லைக் ஸ்லோ ஆகும். ஏன் அப்படின்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸும் ரன் ஆகணும், அதே நேரத்தில் ப்ரீமியரும் ரன் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஷ் ஆகிற டைம் உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க. ஸோ அதே மாதிரி நான் ஒரு சீக்வன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கேங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களுக்காக ஒரு சின்ன டெமோ காமிக்க போகிறேன். நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேயரை தான் நான் டைனமிக் லிங்க் பண்ண போகிறேன். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த மேலே இருக்கிற ஃபுட்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம ரைட் கிளிக் பண்ணி ரீப்ளேஸ் வித் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கம்போசிஷனை கொடுத்துட்றோம். அப்படி நீங்கள் கொடுத்த உடனே உங்களுடைய வீடியோ வந்து நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, திருப்பி ப்ரீமியருக்கு போக போகிறோம். ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஆக்ஷனும் பண்ணியிருக்க கூடாது. ஸோ ப்ரீமியருக்குள்ளே நீங்கள் வந்ததுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், Ctrl+Z ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டைனமிக் லிங்க் பிரேக் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் அங்கே நமக்கு லிங்க் ஆயிருக்காது. ஓகேவா? நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ திருப்பி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ அதே மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வீடியோ இப்போ நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டர் பண்ணி, இல்லை நீங்கள் MP4ஆவோ MOVஆவோ எந்த ஃபார்மேட்லையோ நீங்கள் ரெண்டர் பண்ணி ஒரு வீடியோவை நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத அந்த ஸ்லோனஸ் லேக்னஸ் இருக்காது. ஸோ நீங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த எஃபெக்ட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத மறக்காம எங்க கூட ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை பேசிக்ல இருந்து கத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க செக் பண்ணி பாருங்க. அனிமேஷன் அண்ட் வீடியோ எடிட்டிங் இன்னும் டெப்த் அண்ட் டீடைலா கத்துக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க. அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.